Hi students, welcome to Varanda Race. SSC MTS ல ஸ்பெஷல் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் என்ன மாதிரிலாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் கொஸ்டின் தான் இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டின் பாருங்க. Choose the correctly spelled name of a CSF shunt procedure. இதுதான் பார்க்க போறோம். அதாவது இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் MTS ல கண்டிப்பா மிஸ்பெல்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது, கரெக்ட்லி ஸ்பெல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி தர போறேன், கவனிங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது கரெக்ட்லி ஸ்பெல்லிங் தான் கேக்குறாங்க. எக்ஸாம்ல எப்பவுமே கரெக்ட் ஆன்சரை ரொம்ப க்ளோஸ்ட் ஒன்னா தான் வைப்பாங்க, க்ளோஸ்ட் ஆப்ஷனா தான் வைப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியும். இதெல்லாமே பாருங்க, லெட்டர்ஸோட கவுண்ட் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கு, இது மட்டும் கம்மியா இருக்கு. க்ளோஸ்டா தான் ஆன்சர் இருக்க போகுது அப்படிங்கிறப்ப இது டெஃபினட்டா எனக்கு ஆன்சரா இருக்காது. இந்த 3ல யாரோ ஒருத்தர் தான் ஆன்சர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்ப எல்லா இடத்துலயுமே எனக்கு காமனா தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல பாருங்க PERIT PERIT PERET இருக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இதுவும் ஆன்சரா இருக்காது. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த ரெண்டுல எது ஆன்சர் அப்படின்னா எனக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஓகே சார், இந்த ரெண்டுல இதுதான் ஆன்சர்னு எப்படி இதை எலிமினேட் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க பேட்ச்ல வந்து கத்துக்கோங்க. ஸோ பேட்ச்ல பார்க்கலாம். தேங்க்யூ.